ஏர்போர்ட் ஜேசலில் வந்து இறங்கிட்டேன். இப்போ ஏர்போர்ட்டை நோக்கி மேலே லிஃப்ட் எடுத்து போகணும். நபரை அதாவது வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக என்னோட வாராங்க. இதுதான் இந்த ஊர்ல ஏர்போர்ட். ஆளை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். இன்னும் 15 நிமிஷம் கிடக்கு. அது வரைக்கும் இந்த வெயிட்டிங் ஹாலில் இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் அச்சுதான் பிரான்ஸில் இருந்து. இன்றைக்கு பார்த்திங்கன்றால் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்க்கொண்டு நிற்கிறோம். ஒரு ஆளை பிக்கப் பண்ணுறக்காண்டி போகிறோம். அப்போ அந்த காணொலிக்கு தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக ஒரு மெட்ரோ ஒன்று எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா 14ஆம் நம்பர் மெட்ரோ. இதில் தான் நாங்கள் அங்கே ஏர்போர்ட்டை நோக்கி பயணம் செய்யணும். நாங்கள் பார்த்தோம்னால் பிரான்ஸில் இருக்கிற ஒர்லி சர்வதேச விமான நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே போகிறதுக்காண்டி இந்த மெட்ரோவில் நிற்கிறோம். இப்போ 14ஆம் நம்பர் மெட்ரோ. இந்த மெட்ரோவில் வந்து டிரைவர் கிடையாது. இது வந்து கரண்டெலாம் இயங்கி கொண்டு இருக்குது. இந்த மெட்ரோ எடுத்து தான் அந்த ஒர்லி என்ற ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மெட்ரோ. பார்த்துங்க, நிறைய பேர் இந்த மெட்ரோவில் அந்த ஒர்லி ஏர்போர்ட்டை நோக்கி போகிறதுக்காக இருக்கிறோம். நாங்களும் இந்த மெட்ரோவில் பயணம் செய்கிறோம். ஓகே, இவரும் என்னோட சேர்ந்து இந்த ஏர்போர்ட்டை நோக்கி பயணம் செய்கிறார். இவர் என்னுடைய மகன் அஸ்வின். எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். போகிற ஹேப்புக்குள்ளே இவருக்கு விளையாட்டு கூடியிருக்கு. பாருங்கள், இந்த மெட்ரோவில் என்ன விளையாட்டு காட்டுறேன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மெட்ரோ? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மெட்ரோ? பிடிச்சிருக்கா? பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா டிரைவர் இல்லாமல் இப்படி மெட்ரோக்கள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்குது மின்சாரத்தில். அப்படியான ஒரு மெட்ரோவில் ஒன்று தான் இந்த மெட்ரோ. ஓகே மக்களே, நாங்கள் ஃபைனலி பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ஜேசலில் வந்து இறங்கிட்டோம். இப்போ ஏர்போர்ட்டை நோக்கி மேலே லிஃப்ட் எடுத்து போகணும். இப்போ இந்த லிஃப்ட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ஏர்போர்ட், என்ன மாதிரி இருக்குதுண்டு. இவங்களும் என் கூட வராங்க. இவங்களும் இந்த ஏர்போர்ட்டை பார்ப்பதுக்காக வெறினோம். அந்த நபரை அதாவது வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக என்னோட வராங்க. இதுதான் இந்த ஊரில் ஏர்போர்ட். இது முன்வாசல். நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க மக்களே, உள்ளே போகலாம். நாங்களாம் ஏர்போர்ட்டுக்கு உள்ள நிறைய கடைகள் இருக்கும். பிரான்ஸில் இருக்கும் சர்வதேச விமான நிலையங்களில் இந்த ஒர்லி விமான நிலையம் ஒன்று. இதுக்குள்ள கடைகளும் இருக்குது. இது ஒரு சிறிய ஒரு விமான நிலையம்தான். ஆனாலும் இங்கு சர்வதேச போக்குவரத்துகள் நடக்கும். நிறைய பேர் வேறு நாடுகள் என்று வருவார்கள். இப்போ வந்து வேறு நாடுகளில் இருந்து வந்து ஃப்ளைட்டுகள் வந்து இங்கே பிக்கப் பண்ண போகுது. இந்த வழியாகத்தான் இந்த அங்கே இருந்து வருவர்கள் வரணும். அவர்களை நாங்கள் இந்த வழியால் தான் அழைத்து செல்வோம். இதில் நாங்கள் வெயிட் பண்ணணும். அவர்கள் பெருமளவும் வெயிட் பண்ணி பார்த்து நிற்கணும். இப்போ நான் பிக்கப் பண்ண வந்த ஆளை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி இதில் வெயிட் பண்ணி நிற்கிறோம். அந்த கேப்பில் இந்த ஏர்போர்ட் ஒரு சின்னதாக ஒரு சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்றால் எந்தெந்த விமானங்கள் என்ன டைமுக்கு வருதுண்டு இந்த அறிவிப்பு பலையில் இந்த பேனரில் போட்டிருக்கணும். அதையும் நாங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த ஏர்போர்ட்டையும் சின்னதாக சுற்றி பார்த்துட்டு
சின்ன ஒரு காணொலி தான். அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டுடலாம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்களோட உறவுகளை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி இதில் வெயிட் பண்ணி கண்டு நிற்கணும். அதோட என்ற மகனும் இதுக்குள்ளே இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடி ஆடி விளையாடி திரிகிறார். அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த ஏர்போர்ட்டை பார்த்தது. ஓகே, பார்த்திங்கன்னா நானும் என்னுடைய மகனும் ஏர்போர்ட்டுக்குள்ளே வெயிட் பண்ணி கண்டு நிற்கிறோம். ஆளை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். இன்னும் 15 நிமிஷம் கிடக்குது. அது வரைக்கும் இந்த வெயிட்டிங் ஹாலில் இருக்கிறோம். நல்லா இருக்குது ஏர்போர்ட்டு, நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குது. பொதுவாகவே ஏர்போர்ட்டுகள் அப்படி தான் இருக்கும். பின்னாடி பார்த்தா தெரியும் நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். இருட்டி எடுத்து நேரம் 10 காலான இருட்டி எடுத்து கொஞ்சம் பகல் நேரம் வந்தால் நிறைய இடங்களை காட்டியிருக்கலாம். இப்போ நைட் டைம் தானே. இப்போ முடிஞ்ச அளவு சுருக்கமாக இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம். நான் அப்படி சேர்க்குறேன். பார்த்தீங்கன்னா எங்களால் வந்துடுது. வெளியில் இந்த வழியால் தான் சோத்தி வண்டி வருவாங்க. எங்கடையால் ஃப்ளைட் வந்துடுத்து உள்ள நிறைய ஃபார்மாலிட்டிகள் உள்ள இருக்குது. அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நாள் வெளியில் வரணும். அங்கே இமிக்ரேஷன் அப்படியான விஷயங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. அதுக்கு பிறகு தான் ஆள் வெளியில் வேறு அந்த வந்த லக்கேஜ் எல்லாம் தேடி எடுத்துகிட்டு வெளியில் வர கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஃபோட்டோ இருக்குது. Aswin? Aswin? Je pense que ça va arriver à 40, 50. Ça. இந்த ஏர்போர்ட் வாழ்க்கையில் எத்தனை சோகங்கள், எத்தனை சந்தோஷங்கள், எத்தனை பிரிவுகள் எல்லாமே நடக்கும் நாள்தோறும். அப்படியான ஒரு இடம் தான் இந்த ஏர்போர்ட். ஓகே, ஃபைனலி ஆள் வந்துட்டுது. ஆள் வாரேர், காலேஜ் வந்து வாரேர். பார்த்தீங்கன்னா ஆளுக்கு சந்தோஷம் இங்கே வந்து இறங்கினதில். இல்லை அதில் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு காலையில் சமைக்கிறேன்.